பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக உள்ளே வந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்த வேகத்தில் தண்ணி எடுத்து குடிச்சிட்ருக்காங்க. நான் ஏதோ உலகத்தில் எந்த இடமும் கிடைக்காத மாதிரி இங்கே தான் பிறந்த வீட்டை இப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடியே இடத்த வாங்கி வீடை கட்டி வச்சா, ஐயோ சாமி, தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை. இப்போ என் தம்பியை வேறு எங்கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க, இதெல்லாம் ஒரு குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக அங்கேருந்து போகிறாங்க. மயில் இருந்துட்டு, அரசி நீ போய் அத்தை கூட இருமா அப்படின்ற மாதிரி சொல்லி அரசியை அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனா இருந்துட்டு ராஜியை வந்து பார்க்குறாங்க. ராஜி, நான் ஏதோ வேணும்ன்ட்டு பேசல, ஏதோ ஒரு கோவத்தில் அத்தையே இப்படி பேசிட்டாங்கன்றதுக்காக தான் நான் அப்படி பேச ஆரம்பித்தேன். நான் பேசினது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மயில் இருந்துட்டு, மீனா எந்த இடத்துல என்ன பேசணுன்னு உனக்கு தெரியாதா? ராஜியோட அம்மா யார்? உனக்கும் அம்மா மாதிரி தானே, உன் அம்மாவை நீ இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நான் எதுவும் வேணும்ன்ட்டு பேசல, நான் பேசினது தப்பு தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. வேணும்னா நான் மறுபடியும் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு நான் பேசட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான், அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களக்கா, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் தங்கமயில் இருந்துட்டு, மீனா என்ன தான் நீ சொன்னாலையும் நீ பேசினது ரொம்ப பெரிய தப்பு. அப்புறம் நீ போய் இப்போ அவங்கக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனையை வாங்குறதுக்கா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் ராஜி இருந்துட்டு மீனா கிட்ட கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனா எல்லா நேரத்துலையும் நல்லவளாக வேஷம் போகிறது தப்பு இல்லை. ஆனால் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பகையை மட்டும் சம்பாதிச்சுக்காத, நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான், சரிக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்ட நீங்களே சொல்லிவிடுங்க, ஏன் உள்ளே தானே இருக்காங்க, நீ சொல்லிட்டு போயேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான், பரவாயில்லக்கா நீங்களே சொல்லிவிடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து வருத்தப்பட்டுக்கிட்டே போகிறாங்க. தங்கமயிலுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாண்டியனோட கடையில் வியாபாரம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம சரவணன் இருந்துட்டு, இந்தங்கப்பா பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லைடா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், அப்பா பருப்பு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் பருப்பு லோடு வேணும், கொஞ்சம் அந்த அண்ணங்கிட்ட பேசி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இத்தனை வருஷமா அவன் பழனி தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான், அவன் தான் இப்போ இல்லை இல்லை, நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. சரிடா, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன், நீ கடையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் செந்தில் வந்து நிற்கிறாரு. என்னாச்சு துரைக்கு இந்த பக்கம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கடையில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஆளுங்கிட்ட யார்கிட்டையாவது பேசி நான் கடைக்கு வர சொல்கிறேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க, மாமா இப்படியெல்லாம் செஞ்சுருக்கக்கூடாது, ஆனால் செஞ்சிட்டாரு, அதை நினச்சி நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும், அதனால தான் உங்ககிட்ட வந்து ஆறுதலாக பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டியன் எதுவுமே இல்லாமல் யாருமே இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு ஏறி வந்திருக்கேன், எவனாலையும் என்னை கீழே போட்டு மெரிச்சிட முடியாது, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடவும் முடியாது, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி யார் இருந்தாலையும் யார் போனாலையும் இந்த பாண்டியனோட கடை அப்படியே ஒன்று முடிஞ்சு போயிடாது, இனிமேல் தான் மேலே மேலே வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். யாரும் வந்து எனக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு இங்கே வந்து நிற்க தேவையில்ல. ஆமாம், இந்த கடையால் தானே உனக்கு நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்து இப்போ இந்த கடை வாசல் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கு, முதல்ல ஆக வேண்டிய வேலையை போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் செந்தில் இருந்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. சரவணன் இருந்துட்டு, அப்பா தம்பி உங்களை பார்த்துட்டு பேசிட்டு போலன்னு தான் வந்தா, ஏன்பா தம்பிக்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, ஏண்டா இந்த கடையும் வேணாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு யாருமே எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த வீடும் பிடிக்கல, ஆளுங்களும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனவன் தானே, இன்றைக்கி நம்ம வருத்தப்படுவாங்கன்னு இங்கே வந்து நின்றுட்டுருக்கான், இவனோட ஆறுதல் யாருக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி யார் இந்த கடையை விட்டு போனாலையும் சரி இருந்தாலையும் சரி, இந்த பாண்டியன் எதுக்காகவும் மனசை தளர விடவே மாட்டான், ஏற்கனவே நான் மனசை நோகிற அளவுக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு, நீ கடையை பார்த்துக்கோ சரவணா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம செந்தில் இருந்துட்டு கதிரை பேசுறதுக்காக வெளியே கூட்டிகிட்டு வராங்க. மாமாவோட கடைக்கு போனீங்களா? ஆமாம் போனேன். மாமா கிட்ட போய் எதுக்காக சண்டை போட்டீங்க? ஏன் அண்ணா சொல்லிச்சா என்ன? சொல்லிச்சு.
கேட்ட உடனே மனசு தாங்கலை. மாமா நமக்காக ஒரு துரோகம் கூட பண்ண மாட்டார். அவருக்கே தெரியாமல் கூட இந்த விஷயம் நடந்திருக்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அதுக்காக மாமாவை நான் பார்க்காம அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தவரை இன்னைக்கு ஒரு விஷயம் தப்பாக போனதுனால அவரை துரோகின்னு என்னால் சொல்லிக்க முடியாது. அவர் தான் நமக்கு எல்லாமே. மாமா நமக்காக நம்ம குடும்பத்துக்காகவும் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. ஏண்டா கடையை ஆரம்பிக்க போகிறேங்கன்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு வார்த்தையாவது நம்மக்கிட்ட சொன்னாரா? எதுவுமே சொல்லலையே. கமுக்கமால இருந்துட்டு இப்போ நமக்கு எதிராக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு. அது எப்படி நல்லதா படம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி அப்பா வருத்தப்படுவாருன்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஆறுதலாக பேசலான்னு சொல்லிட்டு போனால் அவர் என்னடனா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பாவை நீ புரிஞ்சுக்கலன்னு. அப்பா ரொம்பவே நல்லவர். அவர் மனசில் 1008 விஷயம் யோசிச்சுட்டு சின்ன வயசுலேருந்து யாரும் இல்லாமல் வளர்ந்தவர். இப்போ அடி மேலே அடி விழுற போது அவருக்கு எப்படி வலிக்கும். கூடவே இருந்தவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி அது ஒரு பக்கம் இருந்தாலையும் நீங்கள் எல்லாருமே கடையை விட்டு போனதுனால அவர் ரொம்பவே வருத்தத்தில் தான் இருப்பார். அதை தான் அவர் வெளிக்காட்ட தெரியாமல் நம்மக்கிட்ட அவர் அப்படி நடந்துக்கிறாரு. மற்றபடி அப்பாவை குறை சொல்ல முடியாது. ஏண்டா உன் ட்ராவல்ஸ்க்கு அப்பா ஹெல்ப் பண்ணாருன்றதுக்காக அவர் பண்ணுறதெல்லாம் நீ சரின்னு சொல்லிடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவர் பண்ணுறதெல்லாம் சரி நான் சொல்ல கிடையாது. அவருக்கு எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அப்பா சாமி உன்னை விட நல்லவனா என்னால் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கதிர் இருந்துட்டு பழனியோட கடைக்கு போகிறாங்க. இந்த பக்கம் பழனி இருந்துட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க. ஆமாம் டீ அது வாங்கிட்டு வரட்டோமான்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்புறம் எதுக்கு முகத்தை இப்படி வச்சுருக்கீங்க வியாபாரம் நடக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா இருந்துட்டு பழனியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கதிர் வராங்க. என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் பழனி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. மாமா உங்களை தான் பார்க்கறதுக்கு வந்தேன். என்ன எதுக்காக நீ பார்க்கணும்? என் கூட பேச யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பாடா இப்போவாவது இந்த மனுஷன் திருந்தனாரே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ஒரு பக்கம் நினைக்கவும், மாமா நடந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதாண்டா மாப்பிள்ள நானும் அதை விஷயம் பேசுறதுக்காக தாண்டா வீட்டுக்கு வந்தேன். ஆனால் வீட்டில் யாருமே ஒரு வார்த்தை கூட என்னை பேசவே விடலை. நான் போய் எப்படிடா என் அக்கா குடும்பத்துக்கு துரோகம் நினைக்குவேன். காலையில் தாண்டா எனக்கே இந்த விஷயம் தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நான் இப்படியெல்லாம் நினைப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் கதிர் நீங்கள் வந்திருக்கே, நீங்கள் இந்த விஷயம் உங்கள் வீட்டாளுங்களுக்கு தெரிஞ்சால் உங்ககிட்ட தானே சண்டை போடுவாங்க. யார் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், ஆனால் என்னால் என் மாமாவை பார்க்காம இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் அப்பா கடைக்கு போனால் காசு கூடன்னு கேட்பாரு, ஆனால் என் மாமா கடையில் ஃப்ரீயாக தருவாரா இல்லை அவரும் காசு கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டே மாப்பிள்ள உனக்கு இல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா வேணும் போய் எடுத்துக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மாமா எனக்கு ஒரே ஒரு சிப்ஸ் பாக்கெட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்கும். இந்தாடா இது மொத்தத்தையும் நீ எடுத்துக்கோ, எனக்கு மொத்தமும் வேண்டாம் மாமா, ஒன்று மட்டும் போதும், இந்தாங்க காசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய் எனக்கு காசெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிடிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காசை வந்து கொடுக்குறாங்க. சட்டுன்னு அந்த சுகன்யா அந்த காசை வாங்கி கல்லோவில் போட்டுடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா குமார் வந்து நிற்கிறாங்க. துரைக்கு இங்கே என்ன வேலையா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை அப்பா வேவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரோ அதனால தான் துரை இங்கே வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து சண்டைக்கு நிற்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.